MBBS கிளர்க்கோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மெயின்ஸில் நான் அட்டென்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்துட்டு ரீசனிங்க்கு தான் மெயினாக எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ ரீசனிங்கில் என்ன அப்படின்னா 10 questions 2 marks இருக்கும். ஓகே, அது இல்லாமல் 40 questions 1 mark இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக 20 + 40 = 60 marks. ஓகே, 60 marks 50 questions. ஓகே, ஸோ ரீசனிங் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு 2 marks இருக்கும், அப்புறம் 1 marks இருக்கும். ஓகே, 2 marks செக்ஷன் உள்ளேயே நான் போகல ஃபஸ்ட். ஓகே, 2 marksல என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு கூட நான் பார்க்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 1 mark செக்ஷனுக்கு போயிட்டேன். ஓகே, 1 mark செக்ஷனில் இந்த டைம் நடந்ததில், அதாவது 2023 நடந்ததில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த சென்டென்சஸ் வச்சு வரும் இல்லையா, அதை வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் மார்க்ஸ்லாம் போட்டதை வச்சு எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இப்போ கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஒரு 4 கொஷின் அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 3 தப்பாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, பட் மோஸ்ட்லி யாருமே கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. பிகாஸ் அதுக்கு என்ன கீ வச்சுருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம வந்துட்டு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கொஸ்டினை படிக்கும்போது நமக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆன்சர் தோணலாம். அது நம்ம திங்க் பண்ணும்போது அது கரெக்டாகவும் இருக்கலாம். பட் ஆக்சுவலி அவங்க என்ன கீ செட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஆன்சர். பட் அதுவே பசில் ஆர் மற்றது சால்வ் பண்ணி போடுற எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணி நம்ம என்ன போடுறோமோ அதுதான் ஆன்சராக இருக்க போகுது. அதில் டவுட்டே கிடையாது நமக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 1 mark question செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, சிலாகிசம் அந்த மாதிரி இருந்தது, டைரெக்ஷன் சம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி எது சால்வ் பண்ணி போட முடியுமோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு 13 questions சம்திங் போட்டேன். அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டேன். ஸோ 13 questions போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டேன். ஈஸியாக இருந்தது, அசம்ஷன் அந்த மாதிரி இருந்தது மட்டும் போட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 15 questions முடிஞ்சிருச்சா. இப்போது இந்த 15 questions மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே கிரிட்டிக்கல் ரீசனிங்காக தான் இருந்தது இந்த டைம். எல்லாமே வந்துட்டு அந்த சென்டென்சஸ், எது வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், எது வந்துட்டு இன்ஃபரன்ஸ், அது மாதிரி தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் வந்துட்டு இத்தனை இயர்ஸ் எழுதுனதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேண்டாம், எப்போவுமே என்ன ஆகுனா நம்ம 1 or 2 marksல உள்ளே போயிட்டால் பரவாயில்ல, ஒரு 1/2 markல உள்ளே போயிட்டால் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம போடும்போதே அக்யூரேட்டாக போட்டால் நம்ம போகிறோமா இல்லையாங்கிறது அன்றைக்கே தெரிஞ்சிடும், அப்போயே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ போதும், அதுக்கு மேலே பசிலுங்கும் போது நம்ம 2 mark பசிலே ட்ரை பண்ணிடலாம். எதுக்கு 1 mark பசில் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ 2 mark பசிலே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 mark பசிலில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 ட்ரை பண்ணேன். ஓகேவா, 1 ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு போடும்போதே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அதை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் 1 ட்ரை பண்ண ஆன்சர் வரல. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 1 mark செக்ஷனுக்கு போனேன். அதில் 2-3 questions ட்ரை பண்ணேன். அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக கரெக்டாக அப்படின்னு தெரியல. ஸோ மறுபடியும் 2 marksக்கு வந்தேன். அப்புறம் அந்த இன்னொரு 2 mark பசில் வந்து 2 டைம் ட்ரை பண்ணேன். ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணதில் 2 டைம் ட்ரை பண்ணேன். ஓகே, ஸோ மொத்தமாக 3 times. ஸோ தேர்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த இன்னொரு 2 mark பசிலும் சால்வ் ஆகிடுச்சு. அப்படியே ஸோ அந்த இன்னொரு 2 mark, அந்த 2 mark பசிலும் சால்வ் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது 2 mark பசில் இந்த சென்ஸ் 10 questions பட் 20 marks வருது இல்லையா. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே எப்படினாலும் நம்ம இந்த எக்ஸாமில் போக போகிறோம் அப்படின்னு. ஏன்னா செகண்ட் செக்ஷனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசனிங். ஸோ செகண்ட் செக்ஷனே ரீசனிங் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரீசனிங் செக்ஷன் முடியும் போதே எனக்கு வந்து ஓகே நம்ம கண்டிப்பாக இது உள்ளே போயிடும். பிகாஸ் இதில் வந்துட்டு டெஸ்கிரிப்டிவ் கிடையாது, ப்ளஸ் இன்டர்வியூவும் கிடையாது. ஸோ நம்ம எக்ஸாம் போடுறது பார்த்தா அது இல்லாமல் மீதி இங்கிலீஷ் ஆகட்டும் இல்லை ஆப்டிடியூட் ஆகட்டும், இது வந்து நல்லா பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. பட் ரீசனிங் வந்துட்டு ரொம்ப ஸ்கோரிங் பார்ட். ஸோ அந்த ஸ்கோரிங் பார்ட்லேயே நம்ம நல்லா பண்ணிட்டோம் கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் ஓரளவுக்கு பண்ணிட்டோம்னா போதும், கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்னா ஒன்று அக்யூரசி மைண்டில் வச்சுக்கணும். நம்ம
அக்யூரசி. ஓகே, ஒரே ஒரு கொஷின் போட்டாலும் கரெக்டாக போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம போடணும். ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாம், ஒருவேளை இதுவாக இருக்குமோ ஆன்சர் அப்படின்னு தோன்றதெல்லாம் போட வேண்டாம். கண்டிப்பாக அது நெகட்டிவ் மார்க் தான். நெகட்டிவ் மார்க்கே நமக்கு வேண்டாம். அதுக்கு நம்ம 0 மார்க் வாங்குறதே பெஸ்ட். ஓகே, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு 10 மார்க் வாங்கியிருப்போம். அந்த 10 மார்க்கில் நம்ம தேவையில்லாமல் அட்டன் பண்ணுறதுனால ஒரு 4 மார்க் போகுது. அப்படிங்கும்போது எதுக்கு நமக்கு அந்த 4 கொஸ்டின்ஸ்? அது தேவையே இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் சும்மா உட்காருங்க. சும்மா உட்காந்துட்டு சீரியஸ்லி நான் நிறைய நேரம் சும்மா தான் இருந்தேன் ஐபிபிஎஸ் கிளர்க்கில். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதை போட்டுட்டு அதுக்கு மேலே தெரியலையா பேசாமல் உட்காந்துட்டேன். ரீசனிங்கில் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸே டைம் இருந்தது. பட் நான் வந்து ட்ரை பண்ணலை. மற்ற கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் படித்து பார்த்தேன், ஆன்சர் இதுவாக இருக்குமோன்னு யோசித்தேன். பட் ஆனால் போடலை. எதுக்கு வேண்டாம், போதும், இது இப்போ போட்டிருக்கிறதுக்கு கரெக்டான மார்க் வந்தால் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆப்டிடியூட் அப்படி கிடையாது. ஆப்டிடியூட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கிற வரைக்கும், ஏன்னா அது சால்வ் பண்ணி ஆன்சர் வந்தால் தான் அது ஆப்ஷனில் இருக்க போகுது. 99.9% அதில் வந்து மிஸ்ஸே ஆகாது அக்யூரசி. அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். பட் ரீசனிங்கில் வந்துட்டு பசில் சால்வ் பண்ணி போடலாம், இல்லை இந்த 1 மார்க் பசில்ஸ் ஒரு சிலோகிசம் அந்த மாதிரி கொஷின்ஸ் போடலாம். நெவர் கோ ஃபார் கிரிட்டிக்கல் ரீசனிங் இன் மெயின்ஸ். அது வந்து டைம் கன்சியூமிங் தான். நமக்கு டைம் இருக்கும். நம்ம ஒரு 10 கொஷினை படித்து பார்த்துருப்போம், ஆனால் ஒரு கொஷினுக்கு தான் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அதுவுமே போடலாமா வேணாமான்னு யோசனையாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி தான் அட்டன் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னுடைய மார்க்ஸுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்தது. இது போல் பேங்க் எக்ஸாம் ரிலேட்டட் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.